அதாவது சரியை மார்க்கத்தினுடைய ஒரு பிழிவாக விளங்கியவர். கிரியா மார்க்கம் ஞானசம்பந்த பெருமான், யோக மார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதாவது சகமார்க்கம், ஞான மார்க்கம் மணிவாசக பெருமான் என்று சொல்வார்கள். அதாவது சைவ நெறியை பற்றி சொல்லுகிற பொழுது சைவ நெறி சன்மார்க்கம் என்று சொல்லப்பெறும். சன்மார்க்கம் என்றால் அது ஞான மார்க்கம்னு அர்த்தம். சத்துனா ஞானம், சத்மார்க்கம்னா ஞான மார்க்கம். அப்ப இந்த தாசமார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நெறியை சிறப்புடையதாக செய்தார் என்று சொல்லுகிற பொழுது அப்பர் சுவாமிகளையே தாசமார்க்கத்தில் இருந்தவர் என்று சொல்லுவது அறியாமை. அப்படி சொல்லக்கூடாது. அவர் ஞான மார்க்கத்திலே விளங்கியவர். ஞான மார்க்கத்திலே விளங்கியது மட்டுமல்லாமல் சிவானந்த பேற்றிலே திளைத்தவர். பெருமான் சிவானந்தத்தை நுகர்ந்தவர், அதிலே அமிழ்ந்தவர். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஞான நெறியை பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நால்வருமே ஞான நெறி பற்றி பேசியிருக்கிறார்கள். அது ஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, அப்பன் சுவாமிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சுந்தரராக இருந்தாலும் சரி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, ஞான நெறியினால் மட்டும்தான் சிவத்தினுடைய திருவடியை அடைய முடியும் என்பதுல ஒரு தெளிவு. எல்லா நெறியும் ஞான நெறியில கொண்டு போய் விட்ட ஞான நெறியினால சிவத்தை அடையலாம் என்கிற அந்த ஒரு அடிப்படை உண்மையை, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மை. அப்ப சரியையில் நின்று அடைந்து விடலாமா, கிரியையில் நின்று அடைந்து விடலாமா, யோகத்தில் நின்று அடைந்து விடலாமான்னா அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியையாளர்க்கும் நற்கிரியையாளர்க்கும் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய சமயபேதத்தினுக்கு அணுகாத அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார். சரியையாளர்க்கும் கிரியையாளர்க்கும் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது என்னன்னு நம்ம நுட்பமா தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தினால் மட்டும்தான் வீடு பேறு அடைய முடியும் என்பது தெளிந்த தெளிவாக விளங்குகிற ஒரு நெறிதான் இந்த சைவ நெறி. ஞானத்தால் அன்றி வீடு கொடானாகலான் என்று சிவஞான போதத்தில் பேசப்படுகிறது. எனவே இந்த ஞான நெறியை வலியுறுத்தியவர்கள் தான் நம்முடைய சமய குறவர்கள். அப்படி நீங்க அதை உணரணும். அது ஞான நெறியை வலியுறுத்தியவர்கள், அந்த ஞான நெறியை. அதற்கு மார்க்கமாக இருந்தது, வழியாக இருந்தது தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், யோக மார்க்கம். எல்லாமே வழி. அது ஒரு வழியில போய் அங்க போய் சேர்றது இல்லையா? இப்போ ஒருவரை சென்று நாம் 3வது மாடியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு நாம் முதல் மாடி வழியாக, 2வது மாடி வழியாக 3வது மாடியில் சென்று அவரை பார்த்தோம். அப்போ அவரை முதல் மாடியில் பார்த்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். 2வது மாடியில் பார்த்தோமா? இல்லை. முதல் மாடியில் பார்க்க முடிஞ்சதா? முடியாது. முதல் மாடியிலே நின்றுட்டு இருந்தேன் எப்படி பார்க்குறது? அவர் 3வது மாடியில் இருக்கார். ஆனால் முதல் மாடி வழியாக தான். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் லிஃப்டில் போவேன் சார்லாம் சொல்லாதீங்க, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இந்த ஞான நெறியை நம்முடைய அப்பர் சுவாமிகள் எவ்வாறு வலியுறுத்துகிறார் இந்த பதிகத்திலேங்கிறது ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. ஞான நெறியை அப்படி வலியுறுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த பதிகம் முழுகவே இந்த ஞான நெறியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதில் இருக்கிற ஒரு பகுதியை தான் எடுத்து நம்முடைய சிவஞான சித்தியாரில் அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் கூட நமக்கு ரொம்ப சிறப்பாக தெரிய வருகிறது. ஆகையினால இன்னைக்கு இந்த பதிகத்தை
நாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பதிகமாக இதை நாம் கருத வேண்டும். எல்லா பதிகமும் முக்கியம்தான். என்ன சார் இந்த பதிகம் மட்டும்தான் முக்கியமா, மித்த பதிகம்லாம் முக்கியம் இல்லையான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லா பதிகமும் முக்கியமான பதிகங்கள். சில பதிகங்களில் செய்திகள் வந்து ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்க பெறும். நம்ம இந்த பதிகத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். வெள்ளத்தை சடையில் வைத்த வேத கீதந்தன் பாதம் மெள்ளத்தான் அடைய வேண்டில் மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூருடைய கோவே. ஒற்றியூருடைய கோவே, ஒற்றியூர் உடைய கோவே. வெள்ளத்தை சடையில் வைத்த வேத கீதந்தன் பாதம் மெள்ளத்தான் அடைய வேண்டின் மெய்தரு ஞானத்தீயால் உள் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்துக்கள். அப்படியே சைவ சித்தாந்தம், அப்படியே சைவ சித்தாந்தத்தை பொழிஞ்சு தர்றது. பதியம் முழுகவே அப்படித்தான் இருக்கு. ஒற்றியூர் உடைய கோ அரசர். கோவேன அரசரே, ஒற்றியூருடைய அரசரே. வெள்ளத்தை சடையில் வைத்த வேத கீதன். வெள்ளத்தைனா கங்கையை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கக்கூடிய வேதத்தை உலகிற்கு தந்தவன், வேதத்தை தந்தவன். வேத கீதன், வேதத்தை கீதமாக இசைத்தவன். அவனுடைய திருப்பாதத்தை மெள்ளத்தான் அடைய வேண்டில், அவனுடைய திருப்பாதத்தை மெள்ளத்தான் அடைய வேண்டில் மெய் தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார். அப்ப இந்த கள்ளத்தை கழிதல் வேண்டும். கள்ளம் என்று சொல்லுவதை எதை குறிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அது ஆன்மாவினுடைய அறிவிலே இருக்கக்கூடிய ஆணவ மலம் அறியாமை. இயல்பாகவே இந்த மலம் ஆன்மாவினுடைய அறிவிலே அந்த ஆணவ மலம் இருக்கு. அந்த உடம்புங்கிற அந்த சப்போர்ட்டை கொடுத்தா அந்த சப்போர்ட்ல இது அந்த இருள் கொஞ்சம் நீக்கி அதை பார்க்குது. இந்த உடம்புங்கிற சப்போர்ட்டு அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது இருளுக்கு போயிடும். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தண்ணியை இப்போ வந்து மேலே ஏற்றணும் அப்படின்னு சொன்னா அது மோட்டர் வச்சு மேலே ஏற்றணும். அது மாதிரி இந்த உயிருங்கிறது இயல்பாகவே இருளில் தான் இருக்கும், கீழே தான் இருக்கும். அதுதான் இயல்பு நிலை. இப்போ ராத்திரி நாம் தூங்குறோங்கிறோம் இல்லையா, அது இயல்பு. அதுதான் அந்த இயல்பு நிலை. தூங்குறது நாம தூங்கல, அது தூக்கமே கிடையாது. அது இந்த உடம்பு ஓய்வு எடுக்கிறது. இந்த பவரை ஷட் டவுன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வீடு இருட்டில் விழுந்துரும்ல, அதுபோல் பவர் ஷட் டவுன் மாதிரி இந்த உடம்பானது உயிரிலிருந்து தற்காலிகமாக டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. டிஸ்கனெக்ட் ஆன உடனேயே விறுவிறுன்னு புருவ மத்தியில் இங்கே இருந்து அரசாட்சி பண்ணி கொண்டு இருந்த ஆன்மா கிருகிருன்னு இறங்கி மூலாதாரத்துக்கு வந்துருச்சு. இந்த மூலாதாரத்தில் வந்து இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு. அந்த இருட்டில் இருக்கிறது தான் இயல்பு. அங்கே தான் இயல்பாகவே இருக்கும். தண்ணியை விட்டா கீழே தான் வரும், அது இயல்பாக கீழே தான் வரும். அப்புறம் மோட்டரை வச்சு மேலே தூக்கணும். அப்போ இந்த கருவிகரணங்கள்லாம் சேர்ந்து இந்த ஆன்மாவை மேலே தூக்கி இந்த இடத்துல வைக்கும். இந்த இடத்துல தான் நிற்கும். இப்போ இந்த இருள் என்று சொல்லுவது என்ன இருள் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு டெக்னிக்காக சொல்கிறேன். இப்போ நான் இருளை பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், அதனால் அது இருள்னு சொல்லுகிறேன். ஒளி இல்லை, ஒளியை பார்க்குறேன், ஒளி போயிடுச்சு.
நான் வந்து பார்க்கறது, என் கண்ணொளி பார்க்கறது இருட்டத்தான், நான் இருட்டுங்கிறேன். ஆனால் மூலாதாரத்துக்கு போய் அது சேருகிற பொழுது அது பார்க்கறதே இல்லை, அது எதையும் பார்க்கறது இல்லை, அதுக்கு பார்வையும் கிடையாது, அதுக்கு பார்க்கப்படுகிற ஒரு நிலையும் கிடையாது. அப்ப அது இருட்டை பார்த்தேன்னு சொல்றதே தப்பு. இருள் இல்லை, அது அறியாமை. கண்ணை திறந்து வச்சு பார்த்தேன்னா பார்க்கிற பொருள் சொல்லலாம். கண்ணை திறந்த நிலையில இல்லாமல் கண்ணே இல்லாத நிலையில ஒரு இருளுக்கு போகிறோம்னா அது இருட்டு என்று சொல்லுகிறோம். அது இருள் இல்லை, அது வந்து அறியாமை, ஒன்றும் தெரியாத நிலை. அதைத்தான் சில பேர் சூன்யம் என்பார்கள். ஒன்றும் தெரியாத நிலை. ஆன்மா எங்க இருக்குன்னு ஆன்மாவுக்கே தெரியாது. தூங்கி முடிச்சோடனே எங்க இருந்து வந்தேன்னு கேட்டா உள்ளே இருந்து தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. உள்ளேயே இருந்தேன், வீட்லயே இருந்தேன்லாம் சொல்லுவாங்க. உண்மை இவ்வாறு இருக்க அதை நாம வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம், தூங்கிட்டு இருக்கிறோம், அதுதான் சொல்றோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உடம்போட சேர்ந்தா இது ஒளியில இருக்கு, உடம்போட விட்டு போச்சுன்னா இருளுக்கு போயிடுது. இருள் என்று சொல்லுவதை அறியாமை என்று சொல்லலாம். அறியாமைக்கு போயிடுச்சு. உடம்போட சேர்ந்து இருக்கிற பொழுது உடம்பே இல்லை, அவ்வளவுதான் அறியாம. எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியும். என்ன லெட்டர் போடுமா, SMS அனுப்புமா, ஒன்றும் பண்ணாது, முடிஞ்சு போச்சு. அத்தோட அது எங்க இருக்குன்னு அதுக்கே தெரியாது. இப்ப இந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் அந்த அறிவில் இருந்து நீக்கிட்டோம்னா இந்த அறிவு விழிப்பு நிலைக்கு வறுமையானார். அப்ப அவர்கள் தூங்கி கண்டார் என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த இருள் அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அறிவு அறியாமையில திக்காதபடிக்கு திருவருள் துணை செய்யும். துணை செஞ்சால் அதுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு நிலையத்தான் சொல்லுகிறார். மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார். மெய்தரு ஞானத்தீயால் என்றால், மெய்தரு ஞானத்தீ என்று சொன்னால் மெய் என்பது சிவத்தை குறிக்கிறது. சிவத்தை தருகின்ற ஞானம், அதுதான் திருவருள். அந்த திருவருளாலே கள்ளத்தை கழிய நின்றார், அந்த அறியாமையை கழிய நின்றார். அவருடைய காயத்து கலந்து நின்று அவருடைய உடம்பிலேயும் கலந்து உள்ளத்து அறிவிலேயும் கலந்து ஒளியாகும், இருள் நீங்கி ஒளியாகும். இதை மெல்லத்தான் அடைய வேண்டின். இதை மெல்லத்தான் என்று சொன்னால் பொறுமையாக முயற்சி செய்து ஞானத்தினால் தான் இதை பெற முடியும். எனவே ஞானத்தை பெருக்குவதற்கு நமக்கு அந்த முயற்சி வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்று தெய்வச்சேக்கிழார் சொல்லுவது போல இந்த அபரிமிதமான அன்பை சிவத்தின் மேலே பெருக்கி மற்றவற்றின் மேல் இருக்கிற அன்பை எல்லாம் பிடுங்கி சிவத்திற்கே தருவது. அப்ப அது தருகிற பொழுது அந்த அன்பினால் விளைவதுதான் இந்த அருள். அருள், திருவருள், ஞானம், பதிஞானம், திருவடி ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். எனவே மெய்தரு ஞான தீயால் என்று சொன்னால் அந்த தீ என்று சொல்லுவது இந்த ஞானத்தினுடைய திருவருளினாலே இந்த கள்ளத்தை கழிய வேண்டுமே தவிர இந்த அறியாமையை போக்கிக் கொள்ளாமல் நாம் நாளை வீணாக கடித்து கொண்டு அறிவிலே இருக்கக்கூடிய இந்த அறியாமை நீங்க வேண்டும். ஏன் நான் இறந்து எங்கே செல்கிறேன், எனக்கு இறப்பு எதனால் விதிக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடன் இறந்தவர் எங்கே செல்கிறார், புதிதாக வருகிறது உயிர் எங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான சத்விச்சாரங்கள் செய்து இந்த ஞானத்தையை நாம் வளர்த்தல் வேண்டும்.
அதை பொறுமையா செய்யணும்னாரு. இந்த மெல்லத்தான்னாரு, அவசரம் விட முடியாது. ஒரே நாள் நைட்ல கண்ணப்பர் மாதிரி வருமானு எல்லாத்துக்கும். மெல்லத்தான் அடைய வேண்டினார், பொறுமை வேண்டுமா. பொறையனும் நீரை பாய்ச்சினாரு சாமி. இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூட அந்த விருப்பெனும் வித்தை வித்தி பொறையனும் நீரை பாய்ச்சி என்று அந்த பொறுமை என்கிற நீரை பாய்ச்ச வேண்டும் என்கிறார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி. அந்த மாதிரி இந்த வெள்ள அடைய வேண்டும், பொறுமையோடு அடைய வேண்டும். பொறுமை மிகவும் முக்கியம். ஆன்மீகத்துல உடனே உடனே ரிசல்ட் கேட்குறாங்க. அதுக்கு தான் மதிப்பும் இருக்கு. எங்க இதுல உடனே பலன் இருக்குங்க, உடனே இமிடியட் எஃபெக்ட் இருக்கும். மருத்துவம் கூட நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், உடனே அதுக்கு பலன் இருக்கணும். மருத்துவம் செஞ்சா உடனே பலன் இருக்கணும். அதுபோல இந்த ஆன்மீகத்திலையும் உடனே பலன் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது மெல்லத்தான் அடைய வேண்டும் என்று அப்பர் சாமிகள் குறிப்பிடுகின்றார். எத்தனை காலமாக ஈட்டி வைத்திருந்த வினைகளை நாம் இப்பொழுது கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொறுமை வேண்டும். அதை சொல்லுகிற பொழுது காயத்து கலந்து நின்று உள்ளத்து ஒளியும் ஆகும், உள்ளத்துள் ஒளியுமாகும். காயம் இந்த உடம்பு, உடம்பிற்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே சிவம். அப்ப இந்த உடம்பு முழுவதும் திருவருள் மயமாக போகும். அருளாளர்கள் எல்லாம் திருவருள் மயமாக விளங்குவார்கள். ஆகையினாலே அந்த காயத்து கலந்து நின்று என்று குறிப்பிடுகின்றார். கலந்து நின்று என்று சொல்லுகிற அந்த நிலையில உடம்பிலே கலக்கின்ற அந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பை இயக்கக்கூடிய அதனுடைய கலப்பாக விளங்குவார் என்று சொல்லுகிறார். காயம் திருவருள் கருவி கரணங்கள் எல்லாம் திருவருள் கரணங்களாக ஆகும் என்று சொல்லுகிறார். ரொம்ப ரொம்ப பொருள் உள்ள இந்த பாடலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் இன்று புசிப்பதோர் பொள்ளலாக்கை அதனோடும் புணர்வு வேண்டில் அசிற்பெனும் அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி உசிற்பெனும் உணர்வும் உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் இன்று நின்று புசிப்பதோர் பொள்ளலாக்கை அதனோடும் புணர்வு வேண்டில் அசிற்பெனும் அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி உசிற்பெனும் உணர்வும் உள்ளார் ஒற்றியூருடைய கோவே. வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டானார். வசிப்பு என்றால் ஒரு வசிப்பு, வசித்தல், வசிப்பு ஒரு குறுகிய காலத்திலே இருந்து போயிடுறது. எத்தனையோ பேர் வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன செய்தார்கள்? வந்தாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தை குட்டி பெற்றாங்க, வேலை வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, அந்த குழந்தை குட்டி அவங்க என்ன வளர்ந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை குட்டி பெற்றாங்க, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்படியே ரொட்டீனா இது போய்கொண்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கை வேண்டாம். இது குறுகிய கால வாழ்க்கை, வாழ்வாங்கு வாழுதல் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னாரு இல்லையா ஞானசம்பந்தர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பங்களா, காரு, தோட்டம், துறவு, தஞ்சாவூர் நிலம் இல்லை, இதோட வாழ்கிற அந்த வாழ்க்கையை சொல்றார். சிவபெருமான வணங்கினா அப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். சரி, அது வினைப்பயன் இருந்தா தருவார், வினைப்பயன் இருந்தா அதை தானா கொடுத்துருவார்.
ஆனா அதை சொல்லலை அவர் அதை சொல்லலை. அவர் அந்த வாழ்க்கைங்கிறது பொருள் உள்ள வாழ்க்கையாக, பயனுள்ள வாழ்க்கையாக, எல்லா துன்பங்களையும் அனுபவித்து வந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வாழ்க்கையாக அதை குறிப்பிடுகின்றார். வாழ்வாங்கு வாழுதல். ஆகையினால இந்த வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா, புசிப்பதோர் பொள்ளல் ஆக்கை அப்படின்னாரு. இந்த ஆக்கையை பத்தி சொல்லுகிற பொழுது கேவலமா எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்க வேண்டி இருக்குங்கிற. இது புசிப்பதோர், இது என்ன? இது சாதாரணமா ஒரு குழி வெட்டினா ஏதாவது போனா ரொம்பிடும். இந்த குழிக்கு போட ரொம்பவே மாட்டேங்குது. காலையில ஒரு தடவை போடுறோம், மத்தியானம் ஒரு தடவை போடுறோம், சாயந்தரம் ஒரு தடவை போடுறோம், ராத்திரி போடுறோம். புசிப்பதோர் ஆக்கைன்னாரு. எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்க வேண்டிய ஒரு உடம்பா இருக்கு. அதுவும் இல்லாம பொள்ளல், ஓட்டை. பொள்ளல்னா ஓட்டை, 9 ஓட்டை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆக்கை வானவர் இறைவன் நின்று அதனுடன் புணர்வு வேண்டில், இந்த உடம்புல இருக்கிற பொழுதே, இந்த உடம்பு என்பது இருக்கிற பொழுதே, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே, நான் ஒரு ராஜா கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையை இப்போ உங்களுக்கு திரும்பி நினைவுபடுத்துறேன். ஒரு நாட்டில் என்ன பண்ணாங்க, ஒருத்தனை அவன் என்ன ரோட்ல தெரிஞ்சுட்டு இருந்தான். அவனை ஒரு யானை போய் அந்த மானை போட்டு அவனை தேர்ந்தெடுத்துருச்சு. நீதான் ராஜா. அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீங்க தான் ராஜா. இல்லையோ நான் ஒண்ணு இல்லை, பரவாயில்ல, நீங்க ராஜா. யானை தேர்ந்தெடுத்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்ன, 1 வருஷத்துக்கு தான் நீங்க ராஜாவா இருக்க முடியும். அது என்ன கண்டிஷன்? ஆமா, 1 வருஷம் தான். நாங்க அடுத்த வருஷம் புது ராஜா எடுத்துக்கோம். வருஷம் புதுசா ராஜா எடுத்துக்கோம். இந்த 1 வருஷம் ஆண்ட ராஜா அப்புறம் ஓய்வு எடுத்துக்குவாரா? ஓய்வு எல்லாம் கிடையாது. நாங்க இந்த ராஜாவை கொண்டு போய் தள்ளி ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். இங்க வர முடியாது. அந்த ராஜா அங்க போயிடணும். இங்க 1 வருஷம் எங்களை ஆட்சி செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் அங்க போயிடலாம். இது கூட நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆட்சி கூட நமக்கு கூட வரலாம். கொண்டு போய் கண்காண தேசத்துல ஆட்சி செய்யறவங்களெல்லாம் விட்டு வந்துடுற மாதிரி கொண்டு போய் விட்டுறலாம். மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்லை, இந்த நாட்டு சட்டம் அப்படி, அதனால ராணுவம் உங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு. எங்க இருக்கு அந்த தீவு? பல பேர் கொண்டு விட்டுருக்கோம். இந்த தீவுல எதா இருக்கா? ஒன்றும் இருக்காது. பசிக்கு எதா இருக்கா, என்ன இருக்கு, ஏது இருக்கா, ஆள் இருக்காங்களா, ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான். நீங்க 1 வருஷம் இருந்துட்டு வாங்கன்னு போய் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அரசு என்ன பண்ணா யோசிச்சான். 1 வருஷத்துல நமக்கு இங்க முடிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. இந்த ஆட்களெல்லாம் நிறைய வீரர்கள், உழவர்கள், நெசவாளி, இவங்களையெல்லாம் கூட்டிட்டு அந்த தீவுக்கு போனான். எல்லாத்தையும் போய் நிலத்தை செம்மப்படுத்துங்க, பண்படுத்துங்க, தண்ணீர் எங்க வருதுன்னு பாருங்க சொல்லி இந்த இடத்தையெல்லாம் செம்மைப்படுத்தி அந்த நிலத்துல விதை விதைச்சு பயிரிட்டு மரங்களை வளர்த்து 1 வருஷத்துல அந்த இடத்துல உணவுக்கோ மற்ற விஷயத்துக்கோ தண்ணிக்கோ உணவுக்கோ பஞ்சம் இல்லாதபடிக்கு இந்த இடத்தையே பட்டான். தோட்டம், பூ எல்லாம். 1 வருஷம் ஆனவனே சொன்னான், என்னை விட்டுருங்க. எல்லாரும் கொண்டு போய் அவனை விடும்போது பார்த்தா அந்த இடத்த, ஆஹா அற்புதமா பண்ணிட்டாரு, நாங்களும் வணங்க வரோம் அப்படின்னு. சின்ன ராஜா அங்கே போயிட்டான். இப்ப இது கதை. ஏன்னா உண்மை என்ன நடந்துச்சு, 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறோமோ அந்த இடத்த வளப்படுத்திக்கிட்டான். இங்க இருந்த சுகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தானா 1 வருஷம் கழிச்சு அங்க போய் மாட்டிருப்போம். இப்ப நம்ம இந்த வாழ்க்கையே பார்த்துட்டு இருந்தா இங்க இருக்கிற வரைக்கும் ராஜாவா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் கூஜாதான். ஆனால் அந்த ராஜா அந்த இடத்த சரி பண்ண மாதிரி நாம அந்த இடம் எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு பக்குவப்படுத்திக்கிட்டு
திரும்ப இங்கே வர முடியாது, நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்கு இல்லையா, நான் சொல்ல, வள்ளுவரே சொல்றாரு, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு, அப்படி சொல்றாருல்ல. பொருள் இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லாதது போல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்ட்டாரு. இப்போ அந்த உலகத்துக்கு அருள் சேர்க்கணுமா இல்லையா? இதைத்தான் சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதனால ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப இந்த பொள்ளல் ஆக்கையில எப்ப பார்த்தாலும் உணவை போட்டு 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 இந்த உடம்ப ஒரு பயனில்லாத ஒரு குப்பை தொட்டி மாதிரி இது என்ன பண்றான் யோசிச்சுட்டு பண்ணி பாருங்க. காலையில எழுந்திரிக்கிறான், திங்கிறான், அதுக்கப்புறம் ஓடுறான், எதையாவது செய்யறான், மத்தியானம் திங்கிறான், அப்புறம் உடம்புக்கு என்ன சுகம் இருக்கோ அந்த சுகத்தை தேடுறான், அப்புறம் நல்ல ஏசியில் தூங்குறான், தன்னுடைய சுகத்துக்கு என்ன செய்து கொள்ள. இந்த உடம்பு ஒரு நாள் இது ரிப்பேர் ஆகிடுது, டாக்டர்கிட்ட போய் நிற்கிறான். அவர் இது இவ்வளோதாங்கிறாரு, உடம்பு இனிமேல் அவ்வளோதான்ப்பா பயன்படாது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சேன்னு அப்போ வருது. இல்லை, இந்த உடம்பை நிலை பெற்ற உடம்பாகவே ஆக்கி கொள்ள முடியுங்கிறார். ஒரு நிலையான ஒரு நல்ல நிலையான விஷயத்தை தருவதற்குரிய உடம்பாக ஆக்கி கொள்ள முடியும். அதுக்கு என்ன நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சொல்லுகிறார், வானவர் இறைவன் என்று இல்லை அர்த்தப்பட்டு போட்ட, வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் நின்று. அதை என்ன பண்ணணும், இந்த முதல் வரியில பாதியும் ரெண்டாவது வரியில பாதியும் சேர்த்து நான் சொன்னது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா புசிப்பதோர் பொள்ளல் ஆக்கை வானவர் இறைவன் நின்று அதனோடும் புணர்வு வேண்டில். இந்த உடம்புக்குள்ளே அவரை வைத்து அவரோடு அந்த உடம்பினுடைய தன்மையை, அந்த உடம்பை அவருக்கு ஒரு கோயிலாக ஆக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்றார். இந்த ஊன் உடம்பு இருக்கிறதே அது பொள்ளலாக்கை, அதை ஆலயமாக மாற்ற முடியும். அதைத்தான் சொல்லுகிறார். அதனோடும் புணர்வு வேண்டில் என்று சொன்னால், நீ வானவர் இறைவன் அந்த பெருமானை அந்த ஆலயத்திலே எழுந்தருள பண்ண வேண்டும் என்று நீ கருதினால், அசிற்பெனும் அருந்தவத்தால், அசிற்பு என்று சொன்னால் இழைப்பு, இழைப்பு என்று சொல்லுவது இந்த உலக விஷயங்களிலே ஒரு இழைப்பு. நல்ல உணவை உண்ணுதல், நல்ல போகங்களை துய்த்தல், நல்ல உயர்ந்த விஷயங்களை விரும்பி செல்வத்தை செய்து மாதிரியான விஷயங்களிலே இழைப்பாக இருந்து நீ அருந்தவத்தால், சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய அருந்தவத்தால் நீ செய்வாயாய். ஆனால் ஆன்மாவின் இடமதாகி, ஆன்மாக்குள்ள அவர் ஏற்கனவே இருக்கிறார், ஆனால் அவர் அங்கே இடம் பெற்றிருப்பது விளங்கி தோன்ற. மலருக்குள்ளே மனம் இருக்கிறது, ஆனால் அது விளங்கி தோன்றாது. மலர்கிற பக்குவத்திலே அது விளங்கி தோன்றும். ஒரு ஆன்மாவிலேயும் அந்த சிவ மனமானது கவல ஆரம்பிக்கும். எனவே ஆன்மாவின் இடமதாகி உசிர்ப்பெனும் உணர்வு உள்ளார். உசிர்ப்பு என்பது அந்த மூச்சு காற்றோடு பிராணோடு கடந்து அந்த உணர்வும் உள்ளார், அந்த உணர்விலேயும் கலந்து விளங்குவார் ஒற்றியூருடைய கோவே என்று குறிப்பிடுகின்றார். தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர், வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வல்லீராகில். ஞானத்தை பாருங்க, எல்லாம் ஞானத்தை பத்தி தான். அந்த ஞானப்பதிகம் இது. அவர் சரியை பற்றி பேசுவார், தாசமார்க்கம் பத்தி மட்டும் பேசுவார், ஞானத்தை பத்தி பேசுகிறார். ஞான நெறி பற்றி என்ன அற்புதமான ஞான நெறி பற்றி பேச அப்பர் சுவாமி சித்தாந்தத்திலேருந்து இது அப்படியே எடுத்து, இந்த பாட்டை எடுத்து நம்ம அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கார். இந்த கருத்து தான் அப்படியே. தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர்.
தானம் முதலியவற்றை செய்து நீங்கள் சலத்துளே அழுந்துகின்றீர். சஞ்சலங்களிலே, சலத்திலேனா கோபம், சலம், சஞ்சலம். சலங்காடும் வேந்தர் தமக்கு அஞ்சார் அப்படிம்பாரு நம்முடைய சுவாமிகள். சலத்துளே அழுந்துகின்றீர். இப்ப இதை யோசிச்சு இதை பார்க்கிற போது தானத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல காரியம் தானே. தானத்தை செய்து வாழ்வான். நீங்கள் சலத்துளே அழுந்துகின்றீர். சலத்துளே என்று சொன்னால் சஞ்சலத்திலே ஆழ்ந்து திரிகின்றீர் என்று இதுக்கு உரை எழுதுகிறார். ஆனா இது ஆழ்ந்து பார்க்கிற பொழுது இந்த தானம் என்று சொல்லக்கூடியது தம்மையோட உயர்ந்தார்க்கு வழங்குவது. தம்மையோட உயர்ந்தவர்களுக்கு, தன்னையோட தாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது தர்மம். தம்மையோட தாழ்ந்தவருக்கு கொடுக்கிறது தர்மம். தம்மை போலவே இருக்கிறவர் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு தானம்னு பேர் இல்லை, தர்மம்னு பேர் இல்லை, மொய்ன்னு பேர். இதுக்கு அது திருப்பி கொடுத்தாங்களோ அதுக்கு. அதனால தான தர்மம்னு பாருங்கள். தர்மங்கிறது தன்னையோட கீழே இருக்கிறவனுக்கு கொடுக்கறது, தானங்கிறது தன்னையோட மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அருள் நிலையில் இருப்பாங்க, தேடி போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அது தானம். ஆகையினாலே இந்த தானத்தை செய்து வாழ்கிறவர்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு இந்த அருணந்தி சிவன் சொல்றார். தானம் மட்டும் சொல்ல, அதோட சேர்த்து மற்ற அறங்களையும் சொல்லுகிறார். தானம், யாகம், தீர்த்தம், ஆச்சிரமும், தவங்கள், சாந்தி, விரதங்கள், கண்மயோகங்கள், சரித்தோர், இதெல்லாம் செய்தவர்கள். அதுல முதல்ல சொல்லுகிறார் தானம் என்றுதான் முதல்ல சொல்லுகிறார். தானங்கள், தானம் கொடுத்தலும், வேள்விகள் வேட்டலும், புண்ணிய தீர்த்தங்கள் ஆடலும், தத்தம் நிலைகள் தவறாது நிற்கிறதும், தபசு புரிகிறதும், பிராயச்சித்தம் செய்கிறதும், விரதங்கள் காத்தலும், கண்ம யோகங்களை செய்தவரும், இவ்வாறெல்லாம் செய்தவர்கள் சென்று அடைகின்ற பயன் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, ஈனமிலா ஸ்வர்க்கம் பெற்று. ஈனமிலா ஸ்வர்க்கம்னா குற்றமில்லாத, குறைவில்லாத, இன்னும் சொல்ல போல குறைவில்லாத ஸ்வர்க்கத்தை பெற்று 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 கமா போட்டு என்ன சொல்லுகிறார், இமைப்பினில் மீழ்வர். இமைப்பினில் மீழ்வர். இமைப்பினில் மீழ்வர் என்று சொன்னால் அது போய் அனுபவிச்சுக்கிறதுக்குள்ள அது காலம் போயிடும். அது அனுபவிக்கக்கூடிய காலத்துல அனுபவிப்பாங்க. ஆனா அது ரொம்ப இமைப்பளவு தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன வந்துருவாங்களா, திரும்பவும் பிறப்புக்கு வந்து விடுவார்கள். மீழ்வர், மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். தானம், யாகம், தீர்த்தம், ஆச்சிரமம், தவங்கள், சாந்தி, விரதம், கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிலா ஸ்வர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர், மீண்டும் பிறப்பெடுத்து விடுவார்கள். வந்து இது அப்ப அந்த உடனே பிறப்பெடுத்து வந்துருவாங்க. அங்க இருந்ததே தெரியாது, அதுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப இந்த தானம், யாகம், தீர்த்தம், ஆசிரமம், தவம், சாந்தி, விரதம் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் பசு புண்ணியங்கள் என்று பெயர். இவை பசு புண்ணியங்கள். ஆனா அடுத்து சொல்றார் பாருங்க, ஈசனின் யோகம் கிரியை சரியையில் நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது தான் முன்னிலாது ஒழியின் உற்பவித்து ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த பசு புண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த தானத்தை செய்து அந்த புண்ணியத்தை பெற்று சொர்க்கம் பெற்று அதிலே இருந்து விட்டு திரும்பவும் பிறப்பெடுத்து நன்மை தீமைகளை நுகர்வர். அது வேண்டாம், அது வேண்டாம். என்ன செய்யணும், நீங்க நல்ல தவ யோகமாக இருக்கக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுல நிறைவாக இருக்கக்கூடிய ஞான நெறியை அடைந்தால் அப்ப இந்த ஞான சிவனையே அடைந்து விடலாம், மீண்டும் பிறப்பில்லாமல் போகும். அதைத்தான் பாருங்க என்ன அழகா குறிப்பிடுறார்.
தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர். அப்ப இதுக்கு என்ன பொருள் சொல்லணும்? தானத்தை செய்து பசு புண்ணியத்தை பெற்று பசு புண்ணியத்தால் சொர்க்கமெல்லாம் பெற்று இமைப்பளவில் மீண்டு சலத்துளே நீர், சலம்னா இந்த இடத்துல நீர்னு எடுத்துக்கணும், நீர்னா கடல், பிறவி கடலிலே அழுந்துகின்றீர். திரும்பி பிறவி கடலை சுழற்சியில மாட்டிக்கிறீங்களே, சுழற்சியை விட்டு வெளியில வர முடியலையே. எனவே தானம் செய்ததுனாலே சொர்க்க புண்ணியம் கிடைக்கும். ஆனால் ஞானத்தை பெற்றால்தான் பிறப்பு நீங்கும். ஆகையினாலே வானத்தை வணங்க வேண்டில், வானம்னு எதை சொல்லுகிறார் அப்படின்னா பரவழியாக இருக்கக்கூடிய சிவத்தை வணங்க வேண்டில், அதற்கு வல்லீராகில், அதற்குரிய வல்லமை உடையவர்களாக நீங்கள் மனவல்லமை உடையவர்களாக இருந்தீர்களே ஆனால் பம்மின்கள் வாருங்கள், நாம் என்ன செய்யலாம்? ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடி உள்விரவ வல்லார். அந்த ஞான விளக்கை ஏற்றி அனுமான பிரமாணம் போன்ற பிரமாணங்களினாலே சிவமானது எவ்வாறு விளங்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து கேட்டு சிந்தித்து, நாடி என்பது சிந்தித்து தெளிந்து அந்த சிவத்தோடு கலக்க வல்லார் ஊனத்தை ஒழிப்பார், பிறப்பை நீக்குவார். ஒற்றியூருடையில் இருக்க பெருமான், அந்த பெருமானே இந்த கலப்பிற்கு நிலைக்களமாக விளங்குகின்றார் என்று சொல்லுகிறார். எனவே இறைவனை வணங்குவது ஞானத்திற்காகவே இருக்க வேண்டுமே தவிர வேறு எதற்காகவும் இருக்கக்கூடாது. பெருமானே பிறப்பு, இறைவனிடம் போய் என்ன கேட்கிறோங்கிறத வச்சே ஞானம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தனியா ஞானம் இருக்கா இல்லையா யாரையும் போய் நீங்க எனக்கு ஞானம் இருக்கா சார்லாம் கேட்டு கஷ்டப்பட வேண்டும். நீங்க என்ன கோரிக்கை சாமிகிட்ட வைக்கிறீங்கிறத வச்சே உங்களுக்கு சர்வ ஞானம் இருக்கா என்ன இருக்கு அப்படிங்கிறதே தானே தெரிஞ்சு போகும் இல்லையா? எப்போ போய் ஞானத்தை கேட்குறான் சாமிகிட்ட சாமி எனக்கு ஞானம் கூடு சாமிகிட்டு எவன் கேட்குறான் இல்லையா? பெரியவங்களாம் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப ஞானம் கொடுன்னு கேட்டா என்ன ஞானம், என்ன பாலித்தீன் பேக்கில் போட்டா கொடுப்பாரு சாமி? ஞானம்னா என்னன்னு தெரியும். அது நிறைய பேர் அது கேள்வி கிண்டலுமா பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமாட்ட போய் ஞானம் கேட்கணும் அப்படின்னுட்டு உருப்படுறதுக்கு வழி கேட்கறதா அர்த்தம். அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஞானம் என்று சொல்லுவது பற்றி கொள்ளுகிற நிலையில பெருமானே இதெல்லாம் நான் பற்றலை, இதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு, எல்லாம் பற்றுகிறவன் நல்ல சாலிடா இருக்கிற ஒன்றை பற்றினால் தானே விழாமல் இருப்பான். எனக்கு மயக்கமா இருக்கு, நான் போய் பற்ற வேண்டியது. ஒரு சோறு இருந்தது, சரி அந்த சோத்தை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சோத்தை பிடிச்சா ஸ்க்ரீனில் வரைஞ்சி வச்சிருக்கான். அந்த சோத்தை பிடிச்ச உடனே போகுது. அது நான் போய் சேர்த்து உளுந்து யோசனை பண்ணி பாருங்க. இப்படிதான் பற்றுவது, இப்படி பற்றில்லாதது, பற்றுவது வலிமையுடைய இல்லாததாக இருந்தால் என்ன ஆகுது? சிவத்தை பற்றினால் அந்த பற்று தான் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அந்த அந்த செய்தியை சொல்லுகிறார். என்ன அற்புதமா சொல்லுகிறார், எவ்வளவு பவர்ஃபுல். இது அப்படியே எடுத்து அருணந்தி சிவம் எடுத்திருக்கார். அருணந்தி சிவம் சித்தாந்த நூல்கள் எல்லாம் நம்ம தேவார திருவாசலிருந்து வந்தது. தப்பி தவறி இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து தான் இவங்க எல்லாம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பர் சொல்லாத ஞான நெறியா, அப்பர் சொல்லாத ஞான நெறியா தவிர சில பேர் சொல்லுவாங்க. கஷ்டமா இருக்கும் நமக்கு. அப்பர் சரியையில் நின்னார், அவர் சரியை தொண்டு செஞ்சு தாச மார்க்கத்திலே நின்று சாலோகம் போனார். அடப்பாவிகளா, அது பதமுத்திரா, பரமுத்திய போயிட்டாரு அவரு. பதமுத்திய போய் அவர் பெற்றார்னு சொன்னார், பைத்தியகாரத்தார். அது நிறைய பேரு சித்தாந்தம் தெரியாம ஏதாவது உளறிக்கிட்டு நானும் பொருள் சொல்றேன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு பேத்திக்கிட்டு கிடக்கு. அதனால அன்பர்களே, இந்த இந்த பதிகம் ஒன்று போதும். சாமி எப்படி அப்படிங்கிறது போதும். ஊனத்தைங்கிறது என்ன சொன்ன? பிறவி ஊனம். ஊனங்கிறது பிறவி. ஊனத்தை ஒழிப்பர் ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு.
காமத்துள் அழுந்தி நின்று கண்டரால் ஒரு புண்ணாதே. கண்டர்னா யம தூதுவன், தண்டித்தன். காமத்துள் அழிந்து, யாரெல்லாம் இங்க பற்றோட பொருள் பற்று, பெண் பற்று, பொன் பற்று இதுல திரியிறானோ அவன்லாம் சவுக்க யமன்ட்ட அடி வாங்கியே திருவான். நான் சொல்ல, அவனுக்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பிரமாதமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. கண்டரால் ஒரு புண்ணாதே, தண்டிக்கப்படுவார்கள். கண்டர் என்று சொன்னால் இங்கே யமதூதர்களால். யாரு? காமம்னா பெண் காமம் மட்டும் அல்ல, பொருள் காமம், செல்வம் ஒற்றிலே அழுந்தி நின்று இதையே யோசித்து, இதையே எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படிலாம் வஞ்சகம் பண்ணலாம், எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம், எப்படி வஞ்சகம், இதெல்லாமே இப்படி இருந்து 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 ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போறதுல எவ்வளவு சேர்த்து வச்சான்னு அதை விட்டுட்டு தான் போகணும். ஆனா இந்த நிலையில அவன் கண்டரால் ஒரு புண்ணாதே, ஒரு புண்ணுதான் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சாமி சொல்றாரு. பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரியான தண்டனை உண்டு, நரகம் என்பது உண்டு, அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்பது உண்மை. அவர் நல்வினைக்கு இங்க நல்வினையும் செய்யறாங்க, தீவினையும். சார் ஒருத்தர் நல்லது பண்ணிட்டு இருக்கான் சார், ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டு இருக்கான் சார், ரெண்டுக்கும் ஒண்ணுமே கிடையாதுன்னு இருந்தா உலகம் சிஸ்டமா சார் இது? நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் நல்லதே பண்ணிட்டு இருக்கிறான், நல்லதே நினைக்கிறான், நல்லது பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் கெடுதலே பண்றான், கெட்டதே பண்ணிட்டு இருக்கான், கெடுதல் பண்றான். ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. கணக்கு அவ்வளவுதானா? இதான் சிஸ்டமா? இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குமா? அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா அது அழிஞ்சு போயிருக்கும் எப்பயும். இது ஒரு எரட்டிக் சிஸ்டம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. there should be some correction should be there. எங்கேயோ இருக்கு அது. அதை தெரிஞ்சிக்காம நாம ஏமாந்துடக்கூடாது. நல்லது செய்யறவர்களுக்கு அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படிங்கிறாரு. நரகத்தை இருள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வள்ளுவரை பத்தி பேசலாம் இவ்வளவு தூரம். எல்லாரும் வள்ளுவனை பேசுறாங்க. வள்ளுவர் சொல்ற சொர்க்க நரகத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான். வள்ளுவர் சொல்றாரு ஆறிருள் உய்த்து விடும்னா அது என்ன இருள்ங்கிறது நரகத்தை சொல்லுகிறார். அப்ப இருக்குத்தானே செய்யுது நரகம். அடக்கம் அமரருள் அடங்காமல் திரிகின்றவன், அடங்காமல் தான் நினைத்ததெல்லாம் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று செய்கிறவர்கள் ஆறிருளிலே உய்த்து விடும் என்று சொல்லுகிறார். அது உண்டு, அதெல்லாம் உண்டு. அதனால நாம எல்லா பனிஷ்மெண்ட்டும் இங்கேயே தான் இருக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி இல்லை, அது மாதிரி இல்லை, அது மாதிரி சிஸ்டம் இல்லைங்க. நல்லா பார்த்தாலே தெரியுது. இந்த கரெக்ஷன்ஸ் இந்த கரெக்ஷன்ஸ் நமக்கு என்னவோ இங்க பரீட்சை எழுதுற இடத்துலயே திருத்துறான் இல்ல, எங்கேயோ போய் திருத்துறாங்க. பரீட்சை எழுதுற இடத்துல திருத்தப்படுவதில்லை. அதுபோல நாம வினைகள் செய்த இடத்துல அதை ரிசால்வ் பண்றது இல்லை. அது வேற இடத்துல நடக்குது, அதுக்கு வேற விதமான ரிசல்ட்ஸும் கிடைக்குது. அதனால இது ரொம்ப தெளிவாக நம்ம பெரியவங்க சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு இதை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னா, மற்றவங்க சொல்ற அது போல சொர்க்க நரகம்லாம் கிடையாது. பாம்பன் சுவாமி தனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் முருகன் கூட்டி கொண்டு காட்டினார் என்று குறிப்பிடுகிறார். அதை கடவதிகாரத்தில் கூட எழுதுறார். இன்னும் சில இடங்கள்லையும் குறிப்பிடுகிறார். நரகத்தை கூட்டி கொண்டு போய் காட்டினார் சாமி, எப்படி இருக்குன்னு தூரக்கருத்து பார்த்து அப்படிங்கிறார். அப்ப நாம மடித்தாடும் அடிவைக்க நன்றியே மனநே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் சான்றுகள் அதுக்கு சொல்ல வருகிறார். ஆகையினால இங்க சொல்லுகிறார், காமத்துள் அழிந்து நின்று. காமம்ன்றது பொதுவா பெண் காமம் மட்டுமல்ல, மற்ற எல்லா காமத்தையும் தான் குறிப்பிடு. காமம் என்றால் மற்ற ஆசைகள்,
அதிலேயே அழிந்து நின்று கண்டரால் ஒரு புண்ணாதே சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்பு தன்னை. சாமத்து வேதமாகி சாமவேதராக சாம வேதமாகி நின்றார் அந்த பெருமான். சயம்பு தாந்தோன்றின்னு பேரு. சயம்புன்னா சுயம்பு, சயம்பு என்று வந்திருக்கிறது. தாந்தோன்றி ஏமத்து இடை இராவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு. பாருங்க ஒரு குறிப்பு சொல்லுகிறார். ஏமத்தும் இடை இராவும் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க. நள்ளிரவை தவிர மற்ற காலங்கள் எல்லாவற்றிலும் சிவநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஏகாந்தம் இயம்புவார்க்கு. அப்ப அந்த உச்சிக்காலம், உச்சி நள்ளிரவு என்று சொல்லக்கூடியது தியானத்திற்கு உரியதும் ஒன்று நிற்கிறதுக்கு உரியது. இங்கே ஏகாந்தம் இயம்புவார்க்கு. ஏகாந்தம் இயம்புவார்க்கு என்று சொல்லுதல் அந்த ஏக அந்தம், ஒரு முடிவு, ஒரு தலையாக. அப்படி ஏமத்தும் இடை இராவும் என்று சொல்லுகிற பொழுது அந்த இரவு பகல் வேதம் பார்க்காமல் ஏகாந்தமாக இருந்து இயம்புவார்க்கு. தன்னந்தனியாக இருந்து, ஒருதலையாக இருந்து பெருமானை நினைந்து போற்றுவார்க்கு. ஓமத்துள் ஒளியதாகும். இதுதான் ஞான வேள்வியினர். இப்ப வேள்வி குண்டம் வச்சு அதில் சமித்தெல்லாம் போட்டு நெய் ஊற்றி நம்ம கிளப்பினோம்னா அதில் தீ வருகிறது. வந்தவொடனே ஒளி தெரியுது இல்லை? அதுபோல் ஓமத்துள் ஒளி அது. அதுபோல் இங்கேயும் அந்த ஒளி தெரியும் என்று சொல்லுகின்றார். ஓமத்து அந்த ஒளி சிவாக்னி, அந்த ஒளியதாகும். ஒற்றியூருடைய கோவை என்கின்றார். சமயமேலாறு சமயம் சமயம் ஆறு சமயம் சமயமேல் ஆறுமாகி தான் ஒரு சயம்புவாகி. ஆறு சமயங்கள் அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய அந்த சமயங்கள் அகச்சமயங்கள் அந்த ஆறுமாகி அதற்கு மேலே தான் உற்பத்தி செய்யப்படாத ஒரு தனி முதற் பொருளாக தானாக தோன்றிய தான் தோன்றி என்று சொல்லுகிற சுயம்புவாய், தான் ஒரு சொப்பற்ற சுயம்புவாய். சமயம் மேல் ஆறுமாகி. அகச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய அறுவகை வைதீக சமயங்களிலே அது தன்னந்தனியான ஒரு தனிப்பொருளாக தன்னந்தனியனாய் நின்றான் காணேடி என்று சொல்லுகிற அந்த தனியனாக, தான் தனியன் காணேடி அப்படி என்று சொல்லுகிறாள் அல்லவா? அந்த தான் தனியனாக நிற்கின்ற அந்த சயம்பு ஆகி நிற்கின்ற அவர் இமையவர் பரவியத்த இனிது இருக்கின்றார். இமையவர் பரவி ஏத்த இனிது நங்கிருந்த இமையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தேவர்கள் எல்லோரும் அவரை போற்றி வணங்குகின்றார்கள். வானவர் வணங்குவதும் தாம் வாழ்வான் என்று சொல்லுகிற அந்த முன் நின்று அங்கு இருந்த பெருமான் அவர்களிடையே இனிது அங்கு இருந்தார் ஈசன். அப்ப தேவர்கள் எல்லாம் எல்லாரும் அப்படி வணங்குவதில்லை. சில தேவர்கள் அந்த முதன்மை தன்மையை உணர்ந்து பெருமானை பற்றி கொண்டு மேலே செல்லுகிறவர்களும் உண்டு. கமையினை உடையராகி கடலடி பரவுவார்க்கு உமை ஒரு பாகர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே. கமை என்று சொன்னால் பொறுமையின் அர்த்தம். ஏன் சொல்றாரு பாருங்க, இந்த பொறுமையினை உடையராகி பொறுமையோடு இருந்து பொறுத்த நிலையில் அவசரப்படக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். பூஜை கூட எவ்வளவு கம்மியா பண்ணாலும் பரவாயில்ல, பொறுமையா தான் பண்ணணும். வேக வேகமா விட்டெறிஞ்சிட்டு ஓடிடக்கூடாது. 8 பூ போடுறது இருந்தாலும் பொறுமையா அப்படி போட்டுட்டு பொறுமையா பார்க்கணும். சாமி பொறுமையா சொல்றானா தான் பார்ப்பாரு இல்லையா? கோயில் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 108 பேர் நிக்கிறாங்க, 108 பேருக்கு 108 அர்ச்சனை பண்ணுவாரா என்ன? அவரு 108 பேருடைய தட்டையும் வாங்கி வச்சு அந்த
108க்கு நடுவில் இருக்கிற சைஃபரை எடுத்துட்டு ஒரு போடா போதுன்னு ஒரு 18 108 பேருக்கு ஒரு 18 சொல்லிடுவார் மொத்தமாக. அது அவ்வளோதான். அது அவர் அது சொல்றதே பெருசா இருக்கு. நம்ம ஆட்களுக்கும் என்னடா இத்தனை பேருக்கும் போய் அவர் அர்ச்சனை பண்றாரு, பண்ண முடியுமா அது மாதிரி அது பண்றதா அப்படின்னுட்டு அவருக்கு கணக்கெல்லாம் இந்த டிக்கெட் இருக்கான்னு பார்த்துக்குவார். அவர் ஏன்னா அந்த டிக்கெட்லாம் போய் அவர் கொடுத்தா அதுக்கு அவருக்கு கணக்கு. அதனால டிக்கெட் இருக்கா பார்த்துட்டு அர்ச்சனை பண்றதுலயே இருப்பார் அவர். டிக்கெட் நல்ல வேலையா நீங்க கூட்டம் இல்லாத நேரத்தில் நீங்க போனீங்கன்னா அந்த 18 உங்களுக்கே கிடைக்கும். இல்லைன்னா கும்பலுக்கே தான் 18. இல்லாட்டி தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் அர்ச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாறணும். அதெல்லாம் இந்த அர்ச்சனையெல்லாம் முன்ன இருந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ 2 பாட்டு பாடு, அர்ச்சனையும் பாட்டே ஆகும். நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்ட தள்ளி நின்னா கூட பரவாயில்ல, அங்கே தான் நிற்கணும்னு இல்லை, அவர்கிட்ட வந்துடுவார். உங்ககிட்ட தள்ளி நின்று கூட இந்த தேவாரத்தை பாடுங்களேன், ஒரு பதிகத்தை பாடுங்க, அன்போடு நின்று பாடுங்க. ஞானத்தால் அரணையை அர்ச்சிப்பர்கான் அப்படின்ட்டார். அப்ப அந்த பெருமானை அர்ச்சித்தல் என்பது மனமுருகி இந்த பாடலை எங்க நிக்கிறீங்களோ அங்க நின்று அந்த பதிகத்தை ஒரு பதிகத்தை முழுமையா பாடுங்க. போற்றி திருத்தாண்டகம் பாடுங்க, நின்று திருத்தாண்டகம் பாடுங்க, ஏதாவது ஒரு திருத்தாண்டம் அல்லது ஒரு பதிகத்தை பாடுங்க. பாடிட்டு பெருமாளை வணங்கி பற்று இல்லாமல் பெருமாளை மட்டுமே பற்றி கொண்டு வளவாக, இதை விட சிறப்பு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஆமா, இதுதான் பெஸ்ட். ஏதாவது வாழைப்பழம் திங்கணும்னு தோணுச்சுன்னா வெளியில போய் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்ருங்க. வாழைப்பழம் திங்கணுங்கிறதுக்காகலாம் அர்ச்சனை பண்ணக்கூடாது. தேங்காய் திங்கணும் வாழைப்பழம் திங்கணுங்கிறதுக்காகலாம் அர்ச்சனை பண்ணக்கூடாது. அதெல்லாம் அறியாம, ரொம்ப அறியாமையா போயிடுச்சு. அப்படிதான் இருக்கு. இப்ப அர்ச்சனை பண்றது அறிவீனம். திருக்கோயில்கள்ல போய் இன்னைக்கு இருக்கிற நிலையில, அதுவும் பெருங்கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணுவது என்பது அறிவீனம், அறியாமை. பண்ணாத, அது உனக்கு எந்த பலனும் கிடையாது. அங்க போய் நின்று பெருமானை வணங்குவதனால உனக்கு பலன் உண்டு. ஆனால் எப்படி வணங்கணும்? நீ வணங்கணும். பெருமானே பதிகம் சொல்லி வணங்கு, பெருமானை வணங்கு. பலம்பா உண்டியல்ல காசு போடாத, நேரா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு நீ வேற உண்டியல்ல பணம் போடுற? அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நாம இப்போ இருக்கிற காலத்துல இந்த கோயில்கள் இருக்கிற நிலைமையில, இந்த கோயில்களில் நடக்கிற செயல்கள்ல இதெல்லாம் பார்த்து பக்தர்களா பார்த்து திருந்தலைன்னா அந்த கோயில்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு கோயில் தான் முக்கியமான இடமா இருக்கு, நம்ம போகாமே இருக்க முடியாது, அங்க போய்த்தான் ஆகணும். ஆனா கோயில் போனா அங்க எப்படி நிலைமையில இருக்கு, எந்த மாதிரி நிலைமையில இருக்கு, உள்ள நுழைஞ்ச இடத்துல ஆரம்பிச்சு அந்த கோயிலை கும்பிட்டு நீங்க வெளியில வர வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு எப்படி கிடைக்குது, எப்படி நீங்க அந்த கோயிலை தரிசனம் பண்ணி சாமியை பார்த்துட்டு வரீங்கிறத நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கண்ணை திறக்கும். அதுதான். ஆகையினால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெத்தலைப்பாக்கு தட்டு பழத்தட்டை பார்த்துக்கிட்டு தான் சாமி உட்கார்ந்துருக்கு. கபாலீஸ்வரர் அதெல்லாம் பார்த்துட்டு உட்காரல. அவர் நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணு, கண்குளிர பாருங்க. அதைத்தான் சொன்னார். ஆலந்தானு அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமைநங்கை என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவார். இதுதான் தரிசனம். இந்த பாடலை சொல்லி பார்த்து வழிபட்டு பெருமானை நினைந்து உள்ளம் உருகி அவர் செய்த உபகாரத்தை எல்லாம் நினைந்து அவ்வளவுதான். இதுதான். இந்த விழிப்புணர்வுலாம் எப்போ வரும்னே தெரியல. அது சரி, அது இருக்கட்டும். நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம். கொஞ்ச நாள் சொல்லுவோம் நம்மளும், அவ்வளோதான். சொல்லிட்டு போக வேண்டியதான். அது உண்மை என்னங்கிறது அவங்க உண்மை. சிவம் உண்மை, சிவநெறி உண்மை, சிவன் திருக்கோயில் உண்மை. ஆனால் திருக்கோயிலில் நாம் என்ன செய்யணும், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். திருமுறைகளை கை கொள்ளுங்கள்,
திருமுறைகளே சிறந்த சாதனம். உங்களையும் சிவபெருமானையும் சம்பந்தப்படுத்துவதற்கு திருமுறைகளை விட்டால் வேறு சாதனம் கிடையாது. அச்சனை டிக்கெட்டு வாங்கிட்டதுனால உங்களுக்கும் பெருமானுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கும் பெருமானுக்கும் கனெக்ஷன் இல்லை. சிவாச்சாரியாருக்கும் குருக்களுக்கும் ஈவோவுக்கும் தான் கனெக்ஷன். அது ஏன்னா அவர் தான் கணக்கு ஒப்பிப்பாரு. அந்த கனெக்ஷன் தானே தவிர உங்களுக்கு சிவபெருமானுக்கும் கடவுளுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அதெல்லாம் கனெக்ஷன்லாம் அதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ ஆகையினாலே இது தெளிவு. இதை தைரியமாக நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னு சொல்லத்தான் ஆகணும். அது உண்மையும் கூட அப்படி இருக்கு. ஆகையினாலே அன்பர்களே, இதில் சொல்லுகிறார், சமயம் மேல் ஆறுமாகி தான் ஒரு சயம்புவாகி இமையவர் பரவி ஏத்த இனிதின் அங்கு இருந்த ஈசன் கமையினை உடையராகி கடலடி பருவாருக்கு. நல்ல பொறுமையோடு இருந்து சிவபெருமானுடைய திருவடியை பரவுகின்றவர்களுக்கு அவர் அம்மையப்பராக இருந்து அருள் செய்வார். உமையொரு பாகர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே என்று சொல்லுகிறார். நாம பெருமானை பற்றி கொண்டால் நமக்கு என்ன நடக்காதுங்கிறீங்க? நம்ம திருக்கோயில் போய் அவரை பற்றி கொண்டு அவருக்கு வழிபாடு செய்து அவரை அர்ச்சித்து அவரை உள்ளத்திலே ஏற்றிக்கொண்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். பொய் இல்லை, உண்மைதானே அது. திருக்கோயிலுக்கு போறீங்க, அவரை நோக்கி போறீங்க. நான் ஒருத்தர் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குங்க, நான் ஒருத்தர்கிட்ட போறேன், எனக்கு அந்த ஒரு உதவி செய்வார்னு நினைச்சு நான் போறேன். நான் போய் அவர்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை நினைந்து போய் நிற்கிறேன். இப்போ அவரு அதை உணர்ந்துகிறார், போங்கன்றார். நான் நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வரோம், அந்த கஷ்டத்தை தீர்க்கிறார். ஒரு மனிதரே வேறு செய்கிற பொழுது இறைவன் செய்யாமல் இருப்பானா? திருக்கோயில இறைவன் செய்யாமல் இருப்பாரா? நம்ம நம்பி போகிறோமே, அவரை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். ஆனா அதுக்கு என்ன வழி, என்ன முறை, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். வேகமா போய் ஒரு தேங்காய் பழத்தட்டை கொடுத்து தேங்காயை உடைச்சிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள சுத்திட்டு வந்துட்டா செஞ்சிருவாரா? அதுக்கு திருமுறைகள் சிறந்த சாதனம். போங்க, திருமுறையை கையில் எடுத்துக்கங்க, திருமுறை பாடல்கள் அங்கேயே உட்கார்ந்துங்க, சன்னதிக்கு பக்கத்துலயே அங்கேயே அடர்ந்து உட்காருங்க, பதிகத்தை பாடுங்க, நினைங்க. கண்ணு 2 சொட்டு தண்ணி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க சக்சஸ். உங்களுக்கு நீங்க நினைச்சு வந்தது சக்சஸ். அடியார்கள், உண்மையான அடியாருடைய கண்கள்ல கண்ணீர் பார்க்க பொறுக்க மாட்டான் சிவபெருமான். கருணையின் வடிவமானவன், முழு கருணையின் வடிவமானவன். யாராவது ஒருத்தர் அழுதா நமக்கு பார்த்தா மனசு இறங்குது, சிவபெருமானுக்கு இறங்காதா? நம்ம கண்ணில் கண்ணீர் பார்த்துட்டாருன்னா அவனுக்கு இறங்காதா? அப்படியே உருகி போயிடுவார். நீ உருகிறதுக்கு முன்னாடி ஐயோ இவன் கண்ணீர் விடுகிறானே. அவன் மலையை தூக்குனாங்க, அவன் மலையை தூக்குறான். அவனை மலை விழுந்துற போது சாஞ்சிட போது அவனை அமுக்கணுங்கிற எனக்கு கூட எண்ணம் இல்லை. மலை சாஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு காலில் ப்ரெஸ் பண்ணி அமுத்தினார், மாட்டிக்கிட்டான், கத்துறான், அழுதான். பார்த்த உடனே இறங்கி போய் மலையை தூக்கணவனாச்சே, அகந்த உடையனாச்சேன்னு நினைக்கல. அவனுக்கு 4 நாளும் தந்தார், வாழும் தந்தார். அவ்வளவு கருணை உடைய சிவபெருமான், அதுல சந்தேகத்துக்கு இடம் என்று சொல்லி இந்த பதிகத்தை 2 வாரமா நம்ம சிந்திக்கவும். ஆழமான பதிகம். இன்னும் மேல இருக்கக்கூடிய இன்னும் 5 பாடல்களும் ரொம்ப ஆழமான பொருளை உடையன. அவற்றை நான் வேகமாக விரைந்து ஞான நெறியிலே நின்று அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை மீதம் இருக்கிற பாடல்களைய நம்ம அடுத்த திங்கட்கிழமை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நேரம் செய்கின்றேன். நம்முடைய ஞானத்திரள் சார்பாக சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்ம 2025க்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது உமாபதி சிவத்தினுடைய வினாவெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, உண்மை நெறி விளக்கம் என்ற 5 நூல்களை நாம சிந்திக்கிறோம் ஒரு வருஷத்துல. 5 அற்புதமான நூல்கள். இது வரைக்கும் நீங்க சிவஞான போதும், சித்தியார், சிவப்பிரகாசம் இதுல என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு இது ஒரு டெஸ்டர். அப்படி ஒரு அற்புதமான அந்த நூல்கள். அவற்றிலே நீங்கள் பதிவு செய்து கொண்டு, இந்த வகுப்புக்கு பதிவு செய்து கொண்டு ஆன்லைன்ல ஒவ்வொரு மாதமும் 2வது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளை காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நேரலையில் நடக்கும். ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட் வைப்போம்.
அதை நீங்கள் அவசியமாக செய்து கொண்டால் உங்களுக்கு இந்த சிவ நெறி, இப்போ சொன்ன பாருங்க, இந்த ஞான நெறியெல்லாம் இதெல்லாம் தெளிவாக புரியும். இதை தெரிந்து கொண்டு பெருமானை தெரிந்து கொள்வது தான் பூசை. அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு அறிவிப்பு. ஞானத்திரள் அந்த படக்குழுவினர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மீதி இருக்கிற 5 பாட்டை எதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வைத்து கொள்ளலாமே அப்படிங்கிற. கமலவிநாயகர் சத்சங்கம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய இமயமலை மாதிரி. கமலவிநாயகர் சத்சங்கம் இங்கே சென்னையில் ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய இமயம் போல விளங்குகிற ஒரு சங்கம், சத்சங்கம். அது வந்து உலகமெல்லாம் சைவ நெறி பரப்புவதற்கு இன்றைக்கு அந்த சைவ மேப்பில் அந்த கமலவிநாயகர் சத்சங்கம் இல்லாமல் ஒரு சைவ மேப் பார்க்க முடியாது, அப்படி ஒரு பணி. அதனால் நாளைய தினம் மீண்டும் நாம் இந்த மீதம் இருக்கக்கூடிய 5 பாடல்களையும் பார்த்து இந்த பதிகத்தை நாளைய தினம் நிறைவு செய்வோம். வந்து ஞானத்திரள் சார்பாக சனிக்கிழமை தோறும் சாமியார் மடத்தில் திருமந்திரத்தில் 30 உபதேசமும் இதோபதேசமும் என்கிற 2ஐயும் பற்றி நேராக பேசுகிறேன். நீங்கள் வாங்க, சாமியார் மடத்துக்கு வாங்க. சனிக்கிழமை பேசுகிறேன், 4 சனிக்கிழமையும் பேசுகிறேன். நீங்கள் அவசியம் வாங்க. ஒரு அற்புதமான திருமந்திர தொடர் அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திருமந்திரத்தினுடைய விளக்க உரையாக நிகழும். ஞானத்திரளில் நீங்கள் பங்கேற்கணும். ஞானத்திரள் ஒரு கட்டுரைகளுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்பான்சர் பண்ணுங்க, அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். திருமுறையை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்போ நம்முடைய மிஷன். அவர்களுக்கு கையில் கொடுத்துடணும், அவங்க அதை படித்து கொண்டு அவர்கள் அதை படித்து அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார்கள். அதை கொடுத்து இதை படிப்பாகும், உன்னுடைய கவலையெல்லாம் தீரும் என்று சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்தணும். அதனால் நீங்கள் ஞானத்திரளுக்கு சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்க. ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடியுமான ஸ்பான்சர் பண்ணுங்க. அதே போல் பெரிய புராணத்தில் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்க உரை சொல்லியிருக்கிறேன். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய 4274 பாட்டு அத்தனைக்கும் விளக்க உரை சொல்லியிருக்கேன். ஒரே யூஎஸ்பியாக இருக்குது. திருமந்திரத்தில் 1ஆவது தந்திரத்தில் 9ஆவது தந்திரம் வரைக்கும் பேசியிருக்கேன், அதுக்கும் ஒரே யூஎஸ்பியாக இருக்குது. அது கமலவிநாயகர் சத்சங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஞானத்திரள் வெளியிட்டிருக்கு பெரிய புராணத்தை. வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு பெறலாம். ஞான குழந்தை என்கிற புத்தகம் மிக அற்புதமான, குழந்தைகளுக்காகவே ஆங்கிலத்தில் ஞானசம்பந்தருடைய அந்த வரலாறு முழுக்க காமிக்ஸாக அதை பெரியவங்களும் விரும்பி படிக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான புத்தகம். குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, ஸ்கூலில் கேட்டு கொடுங்க. ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்டு கொடுங்க. இது இப்படி தான் சைவத்தை நம்ம பரப்பணும். ஒவ்வொருத்தரும் அவங்க சமயத்தை பரப்புறதுக்கு என்னென்னவோ செய்கிறாங்க. நாம் நல்லது செய்வோமே, நம்ம யாரும் பரப்புவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்மளால முடிஞ்சது நாம் செய்யணும். ஒரு 5 பேருக்கு அந்த 5 குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா 5 குழந்தைங்களும் அந்த படத்தை பார்த்து ஆர்வமாக படித்து ஞானசம்பந்தரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஹீரோவாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஞானத்தை பெறும் என்று சொல்லி இந்த அளவில் நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.